Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? இறந்த காலம். இறந்த காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் பாத்தீங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம கேள்வி கேட்கறது தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் விளையாடினான். அப்போ அவன் விளையாடினானா, அவன் சாப்பிட்டானா, அவன் தூங்கினானா. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. அது அந்த இதை பத்தி நம்ம கேள்வி கேட்கறது தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான். என்ன ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, அப்புறம் ஹி, ஷி, இட், நேம், அப்புறம் சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி எது சப்ஜெக்டா வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் டிட். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு? டிட். ஸோ டிட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஏன்னா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுதுறோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுத போறோம். இதுல என்ன சப்ஜெக்ட் வருதோ அதை அப்படியே எழுதிட்டு வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம், அதுலதான் இருக்கணும். ஏன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே டீட்டெயில்டா நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம டிட்ட வெளியில எடுத்துட்டோம் அப்படின்றதுனால இங்க பேஸ் ஃபார்ம் அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அஸ் யூஷுவல் என்ன வேர்டு வருதோ அதை எழுதிட்டு கடைசியில எண்டிங்ல எப்பயுமே நமக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர். என்ன எழுத போறோம்? டிட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதிட்டு வெர்பு எழுதிட்டு கடைசியில எண்டிங்ல கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே இன்னும் நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? நீ சாப்பிட்டாயா? நீ சாப்பிட்டாயானா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீ சாப்பிட்டாயான்னு கேட்டா ஆமா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இல்ல நான் சாப்பிடல அப்படின்றது நமக்கு பதிலா கிடைக்கும். ஸோ நமக்கு எப்பயுமே ஆக்சிலரி வெர்பு வச்சு கேட்கிற கேள்விக்கு எஸ் ஆர் நோ தான் மேக்சிமம் நமக்கு பதிலா கிடைக்கும். இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம இப்போ அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால ஆக்சிலரி வெர்பு போட போறோம். ஆக்சிலரி வெர்பு என்னது? நமக்கு பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் டிட். ஸோ டிட்ன்றது எழுதியாச்சு. சப்ஜெக்ட் எழுதணும். இங்க என்ன சப்ஜெக்ட்? நீ. அப்போ என்ன சொல்லணும்? யூ. வெர்பு என்னது? நமக்கு சாப்பிட்டாயா. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? கண்டிப்பா பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். சோ ஈட். கடைசியில எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? பாத்தீங்களா? நம்ம ஈஸியா மேக் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் நேற்று வந்தார்களா? அவர்கள் நேற்று வந்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் தான் as usual lead. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? அவர்கள். ஸோ தே. வெர்பு என்னது? வந்தார்களா. அப்போ என்ன வெர்பு நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம். ஸோ டிட் தே கம். நேற்று அப்படின்ற வேர்டு தான் மிச்சம் நமக்கு இருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிடலாம். நமக்கு கடைசியில கொஸ்டின் மார்க் கம்பல்சரி போடணும். ஸோ ஏன்னா இது நமக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாருங்க, டிட் தே கம் எஸ்டர்டே? டிட் தே கம் எஸ்டர்டே? அவர்கள் நேற்று வந்தார்களா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கணும். வெர்பு மட்டும் நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இது பாஸ்ட் ஃபார்ம்ல வரக்கூடாது. நமக்கு இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால இந்த இடத்துல வெர்பு நமக்கு கண்டிப்பா பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் பள்ளிக்கு போனானா?
அவன் வந்து ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டான், அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்ப கேள்வி கேட்குறோம், அப்ப என்ன பதில் வரும்? எஸ்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லி வரும். இப்போ இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நம்ம என்ன எழுதுறோம்? ஆக்ஸிலரி வெர்ப் டிட். டிட் எழுதிட்டோமா? அடுத்து என்ன இருக்கு? சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட்? அவன். அப்போ ஹி. வெர்பு என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இங்க என்ன வெர்பு? போனானா, அப்பனா கோ. இந்த இடத்துல வந்து நீங்க வென்ட்னு எழுதக்கூடாது, ஏன்னா நம்ம டிட்ன்றத வெளில எடுத்துட்டோம். ஸோ கோ மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா மிச்சம் என்ன வேர்ட் இருக்கோ நம்ம அதை அப்படியே எழுத போறோம். இங்க என்ன இருக்கு? பள்ளிக்கு அப்படின்றது மிச்சம் இருக்கு. ஸோ டு ஸ்கூல். எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப பாருங்க, டிட் ஹி கோ டு ஸ்கூல்? டிட் ஹி கோ டு ஸ்கூல்? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? பட் நெக்ஸ்ட் பாருங்க, அவள் தேர்வுக்கு படித்தாளா? அவள் தேர்வுக்கு படித்தாளா? ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்சிருந்த பத்தி தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். சோ இது வந்து நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ இதை எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நம்ம ஆக்சிலரி வெர்பு. சோ டிட்ன்ற ஆக்சிலரி வெர்பு எழுத போறோம். சப்ஜெக்ட் என்னது? அவள், ஷீ. வெர்பு என்னது? இங்க நமக்கு படித்தாளா. வெர்பு வந்து நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம். சோ ஸ்டடி. மிச்சம் என்ன சென்டென்ஸ் இருக்கு? தேர்வுக்கு அப்படின்னு இருக்கு. சோ ஃபார் த எக்ஸாம். கடைசியில எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். Did he study for the exam? Did she study for the exam? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நீ தூங்கினாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. அப்போ இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் தான். இப்போ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? டிட் ஆக்சிலரி வெர்ப் எழுதியாச்சு. செகண்ட் சப்ஜெக்ட் நீ. நீனா என்ன சொல்லுவோம்? யூ. வெர்பு என்னது நமக்கு? தூங்கினாயா, அப்போ ஸ்லீப். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டிட் யூ ஸ்லீப்? நீ தூங்குனியா? பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய சென்டென்ஸ் வந்து எழுதி அதை இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நம்மளாலேயே ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க சமைச்சாங்களா? நம்ம பேச்சு வழக்குல அப்படித்தானே கேட்போம், அவங்க சமைச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போமா? இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுதுறோம். செகண்ட் நம்ம வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை அப்படியே எழுத போறோம். ஸோ தே. சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? குக். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டிட் தே குக்? ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, அவன் பாடல் பாடினானா? அவன் பாடல் பாடினானா? இதை எப்படி நம்ம மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். ரெண்டாவது என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட்? அவன். சோ ஹி. வெர்பு என்னது? பாடினானா. அப்ப என்ன எழுதணும்? சிங். பாடல் அப்படின்றது மிச்சம் இருக்கு. சோ a song. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Did he sing a song? அவள் நடனம் ஆடினாளா? அவள் நடனம் ஆடினாளா? இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு, சப்ஜெக்ட் ரெண்டாவது, அதுக்கப்புறமா வெர்பு. வெர்பு என்னது? நடனம் ஆடினாளான்றதுதான் வெர்பு. சோ டான்ஸ். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Did she dance? Did she dance? பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா மேக் பண்ணிட்டோம்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய சென்டென்சஸ் எழுதிட்டு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.